ஏர்லி மார்னிங் யாரும் மூஞ்ச பார்த்தாலும் தூக்க கலக்கத்துல குடிகார மாதிரி தான் தெரியும். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணலாமா? ஆமா கைஸ், ரீசெண்டா நானும் விஜய் பிரமும் ஒசூர்ல இருந்து சென்னை கிளம்பிருந்தோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஷூட்காக. என்ன வீடியோ ஷூட் பண்ண போயிருந்தேன் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பாத்துக்கலாம். நம்ம புனித்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால பூந்தமல்லியில ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தான். சோ அவன் ரூம் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் சென்னையில வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ரூம் பக்கம் போயிட்டு இருந்தோம். பூந்தமல்லியில இறங்கி அப்படி ரூம் பக்கம் வீடியோ பண்ணிட்டே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காவல்துறை எதிர்த்தாப்புல வந்தாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பிஹேவியரே கொஞ்சம் வஸ்டா இருந்துச்சு. ட்ரீட் பண்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஆமா, காலங்காலத்துல இந்த மாதிரி வீடியோ பட்டு போறப்ப எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். அதுக்காக பேசுறதுக்கு அப்புறமும் ட்ரீட் பண்ற ஒரு விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ரொம்ப ஒஸ்டா ட்ரீட் பண்ணிட்டாங்க. நம்மளாவே பப்ளிக்ல எல்லாம் வீடியோஸ் பண்ணும்போது அந்த வீட் சைடோ எங்கேயாவது வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காம்பவுண்ட் சரௌண்டிங்ல இருக்க மக்கள் எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்ப என்னடா காவல்துறை. சோ சென்னைக்கு இப்படி கிளம்பி போகும்போது இந்த மாதிரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதெல்லாம் எங்களுக்கு ரெகுலர் தான். பட் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் நல்ல விதமா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பெயின் அப்படின்றது எனக்கு. இந்த மாதிரி வ்ளாக்ஸ் தான் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியும் நம்மளோட பேஜ் செக் பண்ணாங்க. அப்பவும் கொஞ்சம் நக்கலா ஏதோ கிண்டல் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இது என் மனசுல ரொம்ப ஆழமா பார்த்து கோவத்துல ஏதோ பேசுறேன்னு நினைக்காதீங்க. நாங்களும் மனுஷங்க தான். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம யாருமே ஹர்ட் பண்ணாம எங்க பாட்டுக்கு நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட வேலையை மட்டும் பார்க்க விடுங்க.